பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த நியூ இயர்ல வேதமே மனமகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புத்தாண்டுல ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த புத்தாண்டுல நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய வேத வாசிப்பு காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். உண்மைதான். நிச்சயமாக இந்த புதிய வருஷத்துல நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த புதிய வருஷத்தில் அளவில்லாமல் நீட்டப்படுவதாக என்று நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை இந்த புத்தாண்டில் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நம்ம ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கிறது, நம்ம வேத வாசிப்பு காரியங்களை எப்படி நம்ம புதுப்பித்து அவர் விரும்புகிற காரியங்களை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். ஓகே. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை காணும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, கடந்த வருஷத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற முடியலையோ, எந்தெந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கலையோ, அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை ஜெபங்களுக்கான பதிலையும் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, வேத வசனங்களை தியானிப்பது, ஜெப வாழ்க்கை, இவற்றிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லுகிற அளவுக்கு எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீ பேசுவீராக. அப்பா, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருப்பதாக நீர் பொறுப்படுத்து கொள்ளும் வழி நடத்தும். ஒவ்வொருவரோடும் கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முன்பதாகவே நம்ம சொன்னது போல இந்த ஆண்டில் நம்மளுடைய வேத வாசிப்பு, ஜெப வாழ்க்கை ஆகிய காரியங்களை நம்ம திட்டமிட்டு நம்ம செய்வது ரொம்ப நல்லது. எதுக்குமே ஒரு பிளான், ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோல்ஸ் இருந்தால் அது எப்பவுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா? ஒரு எய்ம்லெஸ்ஸாக எதுவும் பண்ணுறதை விட சில காரியங்களை திட்டமிட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியங்களை நம்ம திட்டமிட்டு ஒரு கோல் செட் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுக்கு ஆண்டவர் அதையும் நம்மளுக்கு ஹானர் பண்ணுவாங்க. அதுக்கு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்சோ அது நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின்டான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு அதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் அண்ட் மெடிடேஷன் ரொட்டீனை நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லணும்னா, நிறைய தீர்மானங்களை நீங்கள் ஒருவேளை எடுத்திருக்கலாம். புதிய வருஷம்னாலே அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஒருவேளை போன வருஷம் எடுத்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், அல்லது ஒரு சிலர் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட பேசுவார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதன்படி நம்ம ஒரு திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு முன்பாக இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்துடலாமா? இந்த வருஷம் நம்முடைய இயேசு சந்திக்கிற ஊழிய குடும்பத்தினராகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அதனால நம்ம எது குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் முன்னாடி போகும் பொழுது அவர் கண்டிப்பா கோணலானவைகளை செவ்வையாக்குவார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய பாதையில் நம்மை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். ஆகவே நம்ம இந்த வருஷம் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை கவலைப்படக்கூடிய பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்கள்.
அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அசரியா என்ற தீர்க்கதரிசி ஆசா ராஜாவினிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகி அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லிட்டு அன்றைக்கு இஸ்ரவேலில் இருந்த சூழ்நிலையை சொல்லுகிறார். அங்கே தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது கர்த்தரை தேட வேண்டும். அப்போ கர்த்தரை தேடினா அவர் நமக்கு வெளிப்படுவார். அவருடைய வேதத்தை வாசித்தா அவரை கண்டுபிடிக்க முடியும் என்பது நமக்கு இதிலேருந்து நல்லா தெரியுது. அப்போது ஆண்டவரை இந்த வருஷத்தில் நம்ம அதிகமாக தேடணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி அன்றைக்கு ஆசா ராஜாவினிடத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள்னு சொன்னாரோ, அதே போல் இன்றைக்கும் அந்த வசனங்கள் ஜீவிக்கிறதுனால நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் அவரை தேடுங்க. இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், அவர் அதிகமாக நம்ம தேடணும், அவரோடு கூட வாழணும். ஸோ அவரை தேடுறதுக்கு, அவரோடு கூட இருப்பதற்கு முக்கியமான காரியம் ப்ரேயர் அண்ட் பைபிள் மெடிடேஷன். அப்போ அவரை தேடணும்னா ஆண்டவர் மேலே அன்பு கூறணும். இப்போது யார் மேலே நமக்கு அன்பு இருக்கோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர் தேடிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட விட மாட்டாங்க, எங்கே இருக்காங்களோன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. காரணம் பிள்ளைங்க மேலே அன்பு. அதே மாதிரி தான் ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் நம்ம அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு முன்பாக ஆண்டவரை அதிகமாக நேசிங்க. ஆண்டவர் மேலே அளவு கடந்த அன்பு, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அடிக்கடி சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்பை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அன்பை அதிகப்படுத்தும் பொழுது அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது, ஒன்று அவரோடு கூட பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது, டூ வே கான்வர்சேஷன். நம்ம மட்டும் நம்மளோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு திருப்தியோ ஒரு மனநிறைவோ இருக்காது. ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருது, ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போடு கேட்கும் போது, நம்ம பைபிள் வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் இல்லையா? எப்போவுமே வந்து பைபிள் மெடிடேஷன் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான், அதாவது பைபிள் வாசிக்கிறது வந்து அவர் நம்மோடு பேசுவது, ப்ரேயர் பண்ணுறது நம்ம அவரோடு கூட பேசுவது. இந்த ரெண்டும் இந்த உலகத்தில் இருந்துச்சுனாலே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி அவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒருத்தரே பேசிகிட்டு இருப்பாங்க, அதனாலேயும் பிரச்சனை வந்துடும். சில குடும்பங்களில் பேசவே மாட்டாங்க, அதுவும் பிரச்சனை வரும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் இந்த இயரில் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் ரொட்டீனை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் சொன்னது போல் ஆண்டவரோடு நாம் பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவது மெடிடேஷன், அதாவது வேத தியானிப்பு. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த புத்தாண்டில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உங்களோட பேசுவேன்ப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நான் தேடி ஆராய்ந்து தியானித்து அதை நான் உட்கொள்வேன், நீங்கள் எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க.
கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடன் ஒவ்வொரு நாளும் பேசுவார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான டெசிஷன்ஸில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம பைபிளில் இருந்து ஒவ்வொரு தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் வேதத்தை தியானித்தாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளோட ரொட்டீனை நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ முதலாக வேதத்தை தியானம் பண்ண ஒரு நபர், பைபிளில் ரெக்கார்டான முதல் நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈசாக்கு. ஸோ ஈசாக்கு வந்து நம்ம பார்க்குறோம், அவர் சாயங்கால வேளைகளில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஸோ இங்கே பார்க்குறோம், ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண அவங்க வெளியில் போனாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாயங்கால வேலையில் தான் நம்ம எல்லா வேலையும் முடித்து டயர்டாக ஒரு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், அப்புறம் ஒரு டிவியில் இல்லைன்னா நம்மளுடைய யூடியூப்பில் ஏதாவது நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து டெய்லி சாயங்காலத்தில் நம்முடைய 5:30 ப்ரேயரில் எல்லாருமே உட்காந்துருவீங்க தியானம் பண்ணுறதுக்கு இல்லையா? ஆமாம், கரெக்ட் தான். ஸோ அதை நம்ம எப்படியும் ஃபாலோ பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன், ஈசாக்கோட மெடிடேஷன் பேட்டர்னை. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு அழகான காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, சாயங்கால வேலையில் நம்ம வந்து தியானம் பண்ணுறது. ஸோ பிரியமானவர்கள், நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஈசாக்கை போல் நானும் சாயங்கால வேலையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற எல்லா ஃப்ரீ டைம்லையும் ஆண்டவரே உம்மோடு நான் செலவிடுவேன், உங்களுடைய வேதத்தை நான் தியானிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம். இல்லை, அடுத்ததாக பார்க்கும்போது யோசுவா, நிறைய பேர் இடையில நிறைய பேர் ஆண்டவரோடு பேசி இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒவ்வொருத்தரையாக நம்ம கொஞ்சமாக நம்ம தியானம் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் வேகமாக. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் ஆண்டவரே யோசுவாவுக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ வாயை விட்டு எப்போ பிரியாது இருக்கும் அப்படின்னா, இருதயத்தில் இருந்தால் தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ ஒவ்வொரு நாளும் பைபிளை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பைபிள் வாசிக்கணும். அடுத்ததாக அந்த பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம், பெருசாக அதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் அல்லது வாரத்துக்கு ஒரு சாப்டர் மனப்பாடம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அதுலேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற காரியங்களை வைத்து இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த புதிய வருஷத்தில் நான் ஆண்டவரே வசனத்தை வாசிப்பேன் ஒரு பக்கம், வசனத்தை தியானம் பண்ணுவேன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆமென். இங்கே வாயை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நம்ம அதை மனப்பாடம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதை நம்ம விசுவாச அறிக்கைகளாக நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம தியானித்த காரியங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வாயினால் அதை உச்சரித்து நம்ம சொந்தம் பாராட்டி அதை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கரெக்ட். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், ஈசாக்கு சாயங்கால வேளையில் ஜெபம் பண்ணார். அடுத்ததாக நம்ம யோசுவாவை பார்க்கிறோம், அவர் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆண்டவர் சொல்லும்போது அது தன்னுடைய மனதில் வைக்கும்போது தான் அது வாயில் இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணுகிற ஒரு காரியம், அது மாத்திரமல்ல அதை உச்சரித்து திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லி அதை ப்ரொக்ளைம் பண்ணி நம்ம ஜபிக்கிற ஒரு ஜபத்தையும் அங்கே பார்க்குறோம். இன்னும் நம்ம வேதத்தில் நிறைய பேர் வேத வசனங்களை எப்படி அழகாக தியானித்தாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தாவீது ராஜா. நிறைய இடத்துல அவருடைய வேத தியானத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசித்தோம்னா அது கொஞ்சம் வாசித்தா நல்லாயிருக்கும். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. 11ஆம் வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியை
என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். இதில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தை குறித்து அழகாய் சொல்லிட்டு வந்துட்டு, இந்த வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் முடிக்கிறார், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அப்போது இருதயத்தின் தியானம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வேத வசனங்களை தியானிக்கிறதை குறித்து தான் இதில் அழகாய் சொல்லுகிறார். அதே மாதிரி 119ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், உம்முடைய வசனங்களை நான் தியானிப்பதற்காக குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்து கொள்ளுகிறது அப்படின்னும் அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போது அவருக்கு அந்த வசனத்தின் மேலே அவ்வளோ தாகம், சந்தோஷம், அவ்வளோ ஆர்வம். அப்போது எப்போ வாசிக்கலாம், ஒரு டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இந்த டைமில் பைபிள் மெடிடேட் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் எழும்பிடுறாராம், ஏன்னா அவ்வளோ வாஞ்சியோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தாவீது ராஜாவை போல் வேத வசனங்களை தியானிப்பதில் நம்ம எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம், எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஒரு சிலர் பைபிளை எதுக்கு வாசிப்பாங்கன்னா, பைபிள் வாசிக்காட்டால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டார், இல்லைன்னா பெற்றோர் சத்தம் போடுவாங்க, பைபிள் வாசிக்காட்டால் அப்புறம் சாப்பாடு கிடையாது, இல்லைன்னா அடிப்பாங்க, விரட்டுவாங்க, திட்டுவாங்க. இதுக்காகவே ஒரு சிலர் பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்த வசனத்தை நான் தியானிக்கணும், அந்த ஒரு சந்தோஷமாக வசனத்தின் மேலே ஒரு சந்தோஷத்தினால, ஆர்வத்தினால, ஆசையினால் வாசித்து தியானிக்கும்போது தான் அதனால் வர ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நம்ம பார்க்கும்பொழுது யோசியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தில் வாசிப்போமா? சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, யோசியா ராஜாவினிடத்தில் இல்க்கியா என்ற ஆசாரியன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொடுத்த உடனே அதை வாசிக்க கேட்கிறார் ராஜா. வாசித்த உடனே அந்த வசனங்களை கேட்ட உடனே அவர் அந்த வசனங்களை தியானம் பண்ணின உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போது வசனங்களை தியானிக்க அதை வாசிக்க கேட்க அது உள்ளத்துக்குள்ளே போய் கிரியை செய்து அவரை கர்த்தருக்கு நேராக திருப்பியதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது யோசியா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜெபித்தான். நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பணும். அதற்கு இந்த வசனங்கள் வேத தியானம் நமக்கு உதவி செய்யும். ஸோ அடுத்ததாக எஸ்ராவுடைய வேத தியானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்போது இந்த எஸ்ரா தன்னுடைய வேத வசனங்களை வாசிக்கவும் ஆராயவும் அதன்படி நடக்கவும் அதுக்கப்புறம் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இதில் எவ்வளோ ஒரு பெரிய ஆர்டரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் வேத வசனங்களை வாசிக்கணும், வாசித்த வசனங்களை தியானிக்கணும், தியானித்த வசனங்களை கை கொள்ளணும், கை கொண்ட பிறகு போதிக்கணும். எஸ்ராவை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது அடுத்ததாக நெகேமியாவோட நாட்களில் அவங்க எப்படி வேதத்தை தியானித்தாங்க நம்ம பார்க்கலாம். நெகேமியா 8:3 நான் வாசிக்கிறேன். தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இங்கேயும் எஸ்ரா தான் வாசிக்கிறாரு பார்க்குறோம். எஸ்ரா வாசிக்கிறாரு. இங்கே சகல ஜனங்களும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உட்கார்ந்து அவங்க மத்தியானம் மட்டும், அவங்க காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் கவனமாய் செவி கொடுத்தார்கள்னு வாசிக்கிறோம். இவ்வளோ நேரம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டே. ஸோ அவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவங்க ஒருமுகப்பட்டு உட்கார்ந்து அதை கவனமாக கேட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இப்படி நம்ம இந்த நெகேமியாவோட காலத்தில் நடந்தது போல் நானும் ஆண்டவரை நோக்கி நான் வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லையா? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஆண்டவரே நம்மளோட வேதத்தை மாத்திரம் நான் தியானிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அதுக்கு பிரத்யேகமாக நம்ம வந்து ஒரு ஒதுக்கி நம்ம பண்ணால் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக. அதே போல் 5ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது அதே அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எழுந்து சகல ஜனங்களுக்கு முன்பாக புஸ்தகத்தை திறந்து எஸ்ரா வந்து வாசித்தார். அப்போ எல்லா ஜனங்களும் அதை வாசித்த உடனே எழுந்து நின்றாங்க. அதாவது ஒரு ரெவரன்ஸ் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த வசனங்களெல்லாம் கேட்டு அவங்க கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் வசனத்தில் அவங்களுக்கு வந்து எஸ்ரா வந்து விளங்க பண்ணுகிறான், விளக்கி சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் அதை வாசித்து திரும்பவும் வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தில் பார்த்தா அந்த வசனங்களை கேட்டு அவர்கள் அழுது தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்குறோம். ஸோ இப்படி லைனாக பார்க்கும் பொழுது அந்த பைபிள் என்ன பண்ணுது அவங்களுக்கு, பைபிள் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துக்குள்ளே போய் அவர்களை ஆண்டவரை பணிந்து கொள்ள வைக்கிறது, மனங்கசந்த அழுது தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வைக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நம்ம வாசித்துட்டே வரும் பொழுது அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்திலேருந்து பார்க்கும் பொழுது கூடார பண்டிகை ஆசரித்தார்கள் மோசேயின் காலத்தில். அதை தொடர்ந்து ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த வசனத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து அவங்க எல்லாரும் கூடார பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. அந்த கூடார பண்டிகை 7 நாள் ஆசரிக்கிறாங்க. அதில் ரொம்ப அழகான வசனம், அந்த 7 நாள் கூடார பண்டிகையிலையும் தினமும் அவங்க பைபிள் வாசித்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ 7 நாளும் ஆசரித்தாங்க. 8ஆவது நாள் அதை கம்பீரமாய் கொண்டாடினாங்கன்னு இருக்குது. அப்போ எப்போவுமே பைபிளை வாசித்தா, பைபிளை மெடிடேட் பண்ணால், அது முதல்ல ஒரு வேளை அழுகையாக இருக்கலாம், பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துறதா இருக்கலாம். ஆனால் கடைசியில் செலிப்ரேஷனில் தான் முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் பைபிளை நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும், அதை விளங்குற வரைக்கும் மெடிடேட் பண்ணணும். அதுக்கு அர்த்தத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். இந்த நாட்களில் ரொம்ப ஈஸி, அர்த்தங்கள்லாம் நிறைய மெசேஜஸ் கேட்குறோம். ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதை நம்ம எழுதி வைத்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது ஒரு சந்தோஷமாக மாறும், ஒரு களி கூறுதலாக இருக்கும். ஸோ முதலாவது நம்ம இப்போது ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறத நம்ம எப்படிலாம் தியானிக்கலாம் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையிலேருந்து வேதத்தில் இருந்த தேவ மனிதர்கள் எப்படிலாம் தியானித்தாங்க நம்ம பார்த்தோம். அதாவது பழைய பாடலை எப்படிலாம் தியானித்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவது ஈசாக்கு சாயங்காலத்தில் எப்படி தியானித்தார் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக யோசுவா தன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை எப்படி கை கொண்டிருப்பார், அதாவது தன் மனதில் இருந்தால் தான் அது வாயில் வரும். ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம திரும்ப திரும்ப அறிக்கை செய்து அதன்படி நம்ம ஜெபிக்கிற ஒரு மெடிடேஷனை பார்த்தோம். அடுத்ததாக தாவீதை நம்ம பார்த்தோம். அவர் ஆண்டவருடைய வேதத்தின் மேலே எவ்வளோ வாஞ்சையும் தாகத்தையும் வைத்திருந்தார் நம்ம பார்த்தோம். அதாவது குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே கண்கள் விழித்து கொண்டு அவருடைய வேதத்தை தியானிக்கிறார் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக எஸ்ராவை நம்ம பார்த்தோம். அதே போல் நெகேமியாவை நம்ம பார்த்தோம். நெகேமியாவோட காலத்தில் எப்படிலாம் அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வேதத்தை தியானித்தாங்க நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம நிறைய இடத்துல வேதத்தை எப்படி தியானிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று ஒன்றா அதையும் நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஜீசஸ் அவர் வசனத்தை வாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை எடுத்து ஆலயத்தில் அவர் வாசிக்கிறார். ஸோ ஆண்டவருக்கும் அந்த வசனத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் கரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசியில் தண்ணி குறித்து எழுதப்பட்ட வசனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு ஈஸியாக அவர் கண்டுபிடிச்சார். ஸோ ரெகுலர் பைபிள் ரீடிங் இருந்தால் தான் எந்த அதிகாரம் எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சில இடங்களில் பார்த்துருக்குறேன், வெளிப்படத்தில் உள்ள வசனத்தை சொல்லும்போது ஆதியாகம பக்கம் தேடிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ பைபிள் ரீடிங் நல்லா ரீட் பண்ண ஆதியாகமம் எங்கே இருக்குது, மல்கியா எங்கே இருக்கும், புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் எங்கே இருக்கும், வசனங்கள் எங்கே இருக்கும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும் தொடர்ந்து நம்ம வாசிக்க.
இன்னும் பார்த்தீங்கன்னா பப்பாலாம் வந்து இந்த வசனம் அந்த டாப் கார்னரில் இருக்கும், மிடில் இருக்கும், இந்த சைடு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதோட லொக்கேஷன் கூட அந்தந்த வசனங்கள் எங்கெங்கே இருக்குது, எந்த சைடில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கூட அவ்வளோ இதாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி வாசிக்க வாசிக்க அந்த வசனம் எங்கே இருக்குங்கிறது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதிகமாக நம்ம வந்து பைபிளை நிறையா வாசிக்க தான் அந்த வசனங்களை ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ள முடியும், ஜீசஸ் மாதிரி. அதே போல் கந்தாகேயோட மந்திரியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவங்க வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. பிலிப்பு போய் கேட்குறாங்க இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ யாராவது எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய வாஞ்சையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு புரியலைனாலும் அதை வாசிக்கிறாங்க. அந்த ஒரு வாஞ்சை நம்மளுக்கு வேணும். ஆமாம், நிறைய காரியங்கள் புரியாது. நம்ம இதெல்லாம் பற்றி கடந்த எபிசோட்ஸில் நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய காரியங்கள் புரியாட்டாலும் வாசிக்கணும். வாசிக்கும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வழிகாட்டுவார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மரியாளை பார்க்குறோம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்புறம் ஸ்தேவானையும் பவுலையும் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா காரியங்களையும் விவரித்து சொல்லுவாங்க. ஸ்தேவான் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் கடைசி தருணத்தில் அவருடைய பிரசங்கத்தை ஃபுல்லாக பார்த்தா ஆபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் லைனாக தாவீது ராஜா வரைக்கும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பவுல் கூட நிறைய காரியங்களில் புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே, அப்படி நிறைய காரியங்களை கோட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பைபிளை வாசித்திருக்கு. அந்த நாட்களில் சொல்லுவாங்க நியாயப்பிரமாண நூல்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டு கால எல்லாம் அடங்கிய வேதாகமும் நம்ம கையில் இருக்கிறது. ஸோ அவங்க நிறைய வாஸ்து நல்லா மெடிடேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொல்லும்போது இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 1:47-48. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஸோ இங்கே ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உனக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஸோ இங்கே அத்தி மரத்தின் கீழ் அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியாது. ஆனால் அதற்கு என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள்லாம் அந்த அத்தி மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்து ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பாங்களாம், தியானிப்பாங்களாம். ஸோ ஆண்டவர் இதை தான் சொல்லுகிறார். ஸோ இங்கே நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்முடைய இருதயத்தின் மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஜபங்களை, இருதயத்தில் உள்ள எல்லா விண்ணப்பங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதான் வாசிக்கும் போதே பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறார். மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்தரங்கமாக நம்ம செய்கிற அத்தனை காரியங்களையும் அவர் அறிந்து அதற்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இப்படி நிறைய பக்தர்களை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க இப்படியெல்லாம் பைபிள் வாசித்தாங்க, எப்படியெல்லாம் மெடிடேட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் அதன்படி நடந்தாங்க என்று சொல்லி. அப்போ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசை வரணும். இந்த வருஷத்தில் நான் நிறைய பைபிள் வாசிப்பேன், நிறைய நேரம் வாசிப்பேன், நிறைய மெடிடேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆவல் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த மெடிடேஷன் டைமையே நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இந்த வருடம் இந்த புத்தாண்டிலிருந்து நம்மளுடைய வேத வாசிப்பை, நம்மளுடைய மெடிடேஷனை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், எப்படி நம்ம அதை ஒழுங்குபடுத்தி நம்ம எப்படி வாசிக்கலாம், தியானிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வேதத்திலேருந்து யார் யார் எப்படியெல்லாம் தியானித்தாங்கன்னு பார்த்தோம். இப்பொழுது நம்மளுடைய வேத வாசிப்பை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம முதல்ல தீர்மானம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தீர்மானம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அதில் நிலைத்திருக்க முடியும். ஸோ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட விடாமல் பைபிளை ரீட் பண்ணுவேன்,
ஒரு நாளும் பைபிளை மறக்க மாட்டேன், டெய்லி நான் வந்து வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி சாப்பிடாம யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் கரெக்டாக நம்ம சாப்பிட்ருவோம்ல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றோம்? 3 முறை சாப்பிட்றோமா? இல்லைன்னா 5 முறை கூட சாப்பிட்றோமா? ஸ்நாக்ஸ், டீ, இப்படி நிறைய டைம் சாப்பிட்றோம். எதுக்காகனா நம்முடைய சரீரத்தை வளர்ப்பதற்காக, அதை நல்லா பலப்படுத்துறதுக்காக, ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இப்படி நம்ம சாப்பிட்றோம். அப்படியானால் ஆத்துமாவை பலப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னா அது பைபிள் தான். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தாவீதுராஜா சொல்கிறார் இல்லையா, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறதுக்கு பைபிள் தான், வசனம் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நம்ம சாப்பிட்றோமே பைபிள் வாசித்தோமா, இந்த சரீரத்துக்கு சாப்பாடு கொடுத்தோமே ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு தாட், எப்பவும் ஒரு கொஸ்டின் நம்ம உள்ளத்தில் வரணும். அப்போ தான் நம்ம வந்து பைபிள் வாசிக்க முடியும். ஸோ ஒரு நாள் 2 நாள் பட்னி போட்டோன்னா அப்புறம் கஷ்டம். அதனால் டெய்லி மெடிடேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம முதல்ல உண்டாக்கிடணும். அதுக்காக தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு டைரி வாங்கிடுங்க. சரியா? கடையில் போய் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு டைரி, இந்த வருஷத்துக்குரிய டைரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான்லாம் பெரிய டைரியை தான் வாங்குவேன், ஏன்னா நிறைய எழுதுறதுக்காக. ஸோ டைரி, அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பென்னு, கலர் பென்சில்ஸ், ஹைலைட்டர், முடிஞ்சால் ஸ்கேல், இதெல்லாம் வாங்கி ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ பவுச்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பைபிளோடு வச்சுக்கோங்க. பைபிள், டைரி, பென், பென்சில் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம கண்டிப்பாக வாசிக்கணுன்ட்டு. அதே நேரத்தில் நம்ம இப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய மெடிடேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் ஒரு டைம், ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், இது என்னுடைய வேத தியான நேரம் அப்படிங்கிற ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த நேரத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேச போகிறது நேரம், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஆமாம். அப்போது டெய்லி நம்ம வந்து வாசிக்கணும். சம்டைம்ஸ் காலையில் வாசிக்கலாம், அல்லது ஈசாக்கை போல் ஈவினிங்கில் வாசிக்கலாம், அல்லது நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் வாசிக்கலாம். அது பைபிள் ரீடிங்க்கு. அப்புறம் வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ இல்லை மாதத்தில் 2 முறையோ மெடிடேஷனுக்குன்னு அப்படி அன்னைக்கு நெகேமியா காலத்தில் எப்படி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மெடிடேட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் ஒரு லீவ் டைமில் பைபிளோடு நம்ம உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கி ஃபுல்லாக மெடிடேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வாசித்து 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 தியானித்து தியானித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட டைம் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதலாவது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அதாவது நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை தியானிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அடுத்ததாக அந்த கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வந்து அதுக்காக ஒதுக்குறோம். அடுத்ததாக என்னென்ன காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் இல்லை வாசிக்க போகிறோம், எந்தெந்த சாப்டர்ஸ் இல்லை எந்தெந்த புக் அப்படிங்கிறத நம்ம இப்படி பிளான் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்முடைய பைபிள் மெடிடேஷன் எபிசோடில் ஆரம்பத்தில், ஒரு நாளைக்கு 3 சாப்டர் பைபிள் 3 சாப்டர் வாசித்தோம்னா ஒரு வருஷத்தில் ஒரு முறை பைபிளை முடிச்சிடலாம். அப்போது 6 சாப்டர் வாசித்தோம்னா 2 டைம்ஸ் பைபிளை முடிக்கலாம். அப்படி அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 3 சாப்டர்ஸ். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா 6 சாப்டர்ஸ் படிங்க, வயதானவங்களாக இருந்தீங்கன்னா 3 சாப்டர் எப்படியாவது படிச்சிடணும். ஸோ அப்போ நம்ம வந்து லைனாக ஆதியாகமத்துலேருந்து 3 சாப்டர் படித்தாலும் சரி, இல்லை ஆதியாகமத்துலேருந்து 2 சாப்டரும், புதிய ஏற்பாட்டில் 1 சாப்டரும் அப்படி படிக்கலாம். சம்டைம்ஸ் இடையில சங்கீதங்கள்லேருந்து தொடங்கி ஆதியாகமத்துலேருந்து 1 சாப்டர், சங்கீதத்துலேருந்து 1 சாப்டர், புதிய ஏற்பாட்டிலேருந்து 1 சாப்டர், இப்படியும் படிக்கலாம். 3 விதமாகவும் படிக்கலாம். எப்படியோ நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், அதை நம்ம வாசிக்கலாம். அதே நேரத்தில் இதை நம்ம வாசித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் நம்ம வாசிக்கக்கூடாது. ஆர்வத்தோடு ஆண்டவரே நீங்கள் எங்கூட பேசுங்க அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு நம்ம வாசிக்கணும். அதே நேரத்தில் நீதிமொழிகளில் டெய்லி ஒரு சாப்டர் நம்ம படித்தா நமக்கு நல்லது. ஏன்னா அது நமக்கு நிறைய வாழ்க்கை நடைமுறையில் நிறைய காரியங்களை அது கற்றுக் கொடுக்கும்.
சங்கீதம் கூட நைட்டு படுக்கும்போது ஒரு 3 சங்கீதம் அல்லது 5 சங்கீதம் நீங்கள் வாசித்துட்டு நம்ம படுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமென். இப்படி நம்ம பிளான் பண்ணி ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போதும் வாசிக்கும் போதும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஹானர் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் கொடுப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை, இல்லையா? பிரியமானவர்களே, வேத தியானம், வேத வாசிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லையா? ஸோ அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டி எழுப்பலாம், எப்படி நம்ம வந்து நம்மளோட ப்ரேயர் டைமை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சின்ன பிரேக். மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவன் வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவன் வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை இயேசுதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கை
அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு புத்தாண்டில் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வேத வாசிப்போம், நம்ம ஜெப வாழ்க்கையும் எப்படி நம்ம திட்டமிட்டு ஒரு ரொட்டீனாக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் வேதத்தில் உள்ள தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் வேதத்தை தியானித்தாங்க நம்ம பார்த்தோம். அதே போல் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வேத வாசிப்பு தியான காரியங்களை நம்ம ஷெட்யூல் பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். அடுத்ததாக அந்த வேத வாசிப்புக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நம்ம ஒதுக்கணும். அதே போல் ஒவ்வொரு நாளும் எத்தனை சாப்டர்ஸ் வாசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முன்பதாக நான் சொன்னது போல் வேத வாசிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் நம்மளோட ப்ரேயர் லைஃப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த வருஷத்து ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை வந்து சரிப்படுத்திட்டோம், நம்ம வந்து ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இந்த வருஷம் முழுவதுக்கும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ரேயர் லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். எந்தெந்த வேத பக்தர்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணினாங்க, அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பையும் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமென். இப்போ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து நான் ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். எப்போவுமே ஜெபிக்க போகும்போது ஏதோ ப்ரேயர் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான், லைஃப்பில் முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. நான் என் ஆண்டவரோடு பேச போகிறேன். என்னை உருவாக்கினவர், என்னை தாயின் கருவில் பிரித்தெடுத்தவர், எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக யாவத்தையும் செய்து முடிக்கிறவர், என்னை குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் என்றெல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ஜெப நேரம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இன்பமாக இருக்கும். ஒரு சில பாடல்களை பாடி கூட நம்ம ஆண்டவரை துதித்து அந்த பாடல் வரிகளில் இருக்கிற அந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்ம அந்த ப்ரேயர் டைமை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்கும். ஆமே. ஏன்னா ஆண்டவரை துதிக்க 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 தேவ பிரசன்னம் நமக்குள்ளே கடந்து வரும். பைபிள் சொல்லுது, துதிகளின் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். ஸோ அவரை முதல்ல துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்டவருடைய இந்த ஜெப நேரத்துக்குள்ளே கடந்து போகணும். சில சமயங்களில் ஜெபம் பண்ணணும்னு முழங்கால் போட்டிருப்போம், ஆனால் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்லேயே அப்படியே டைம் சம்டைம்ஸ் 1 hour கூட போயிருக்கோம் இல்லையா? அது உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியில் எதுக்காக ஜெபிக்க வந்தோன்னு தெரியாது, பட் அந்த டைம் ரொம்ப சந்தோஷமாக அதோடு கூட நம்ம எழும்பி போயிருப்போம். ஸோ அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து போக 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 வித்தியாசமாக நம்முடைய ஜெப வேலை மாறும். ஒரு பக்கம் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில சமயங்களில் சில மனிதர்களை நமக்கு காண்பிப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியருக்காக ஜெபம் பண்ணி ஞாபகப்படுத்துவார். இப்படி அவரே சம்டைம்ஸ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பார். இப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒன்று ரெகுலர் ப்ரேயர் டைம் இருந்தால் அந்த ப்ரேயர் டைம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போவுமே இன்னொரு காரியம் சொல்லணும்னா, நம்ம ஜெபிக்கணும், போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்தை விட அவரோடு கூட உறவாட போகிறேன், ஒரு ஃபெலோஷிப் வித் காட், ஆண்டவரிடத்தில் கேட்குறதை விட தேவ பிரசன்னத்தை நாடுறது, கிட்ட சேருகிற ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வாஞ்சையோடு வாஞ்சித்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ப்ரேயர்னாலே பெட்டிஷன் தான் நினச்சிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ஸ், அதை நான் ப்ரைஸிங் அண்ட் ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம ப்ரேயர் லைஃப் இருக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.
வேதாகமத்திலிருந்து தேவ பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதாக நம்ம முற்பிதாக்களின் ஜெபத்தை நம்ம கூட நம்ம தியானித்தோம் இல்லையா, அவங்க எப்படிலாம் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ அதை நம்ம பார்க்குறோம், எப்படி ஆபிரகாம் ஜெபித்தார், எப்படி ஈசாக்கு ஜெபித்தார், எப்படி யாக்கோபு ஜெபித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மோசையோட ஜெப வாழ்க்கையை பார்த்தோம், எப்படி ஜனங்களுக்காக அவர் மன்றாடி அந்த எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் யோசுவாவோட ஜெப வாழ்க்கையை பார்க்குறோம். அதாவது நம்ம யாத்ராகமத்தில் நம்ம பார்க்குறோம் யோசுவா எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆமேன். அதில் பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க, அப்புறம் தேடுவாங்க, தங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க, திரும்பிடுவாங்க. ஆனால் யோசுவா என்னும் வாலிபனோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று யாத்திராகமம் 33 அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ அவருக்கு தேவ பிரசன்னம் தான் ஆசரிப்பு கூடாரம். இப்போ தேவ பிரசன்னத்திலே தங்கி இருப்பது யோசுவாவுக்கு ரொம்ப விருப்பமானது. இந்த யோசுவாவை குறித்து சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் புத்தகம் அவருடைய வாயை விட்டு பிரியாதிருந்தது. இங்கே பார்க்குறோம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ பைபிளை விட்டும் பிரியலை, ஜெபத்தை விட்டும் பிரியலை. ஸோ அவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் திங். ஆமாம். குறிப்பாக நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு ஜாமம் மட்டும் அவங்க வேத வசனத்தை தியானம் பண்ணினாங்க, வாசித்தாங்க. அப்புறம் ஒரு ஜாமம் பாவரிக்கை பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஜாமம் பணிந்து கொண்டார்கள் இருக்கும். ஸோ பைபிள் வாசித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி கர்த்தரை பணிந்து ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையில் பைபிள் ரீடிங்கும் ஜெப வாழ்க்கையும் இணைஞ்சு இருக்கும்போது ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு. அதே போல் அண்ணாளுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை பார்க்குறோம். அதே போல் தான் சாமுவேல், தாவீது, யோசபாத் ராஜாவுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுறாங்க, அதன்படி செய்யும்போது ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்குறார். ஆமென். அதே மாதிரி நிறைய ராஜாக்கள், ஆசா ராஜா, எசேக்கியா ராஜா, இப்படி எல்லா ராஜாக்களுமே தங்களுடைய பிரச்சனை நேரத்தில் தங்களுடைய தேவைக்காக ஜெபம் பண்ணினதை பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக அதை அனுபவித்து ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் தேசத்துக்காக மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும், கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தில் பல விதங்கள் இருக்கிறது. சாலமோன் ராஜாவை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அல்லது ஆலயத்தை நோக்கி எந்த தேசத்திலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஒரு அருமையாக ஜெபத்தை ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் அத்தனை பக்தர்களுமே ஜெப வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார், சீஷர்களை கூட்டி வைத்து ஜெபம் பண்ணினார் இல்லையா. அடுத்ததாக மற்ற மக்களும் ஆண்டவரிடத்துல அவங்களுடைய குறைகளுக்காக அற்புதங்களுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். பேதுரு பற்றி நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் பசியாக இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ண மேலே ஏறி போனார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது நிஜமாவே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு காரியம் இல்லையா. பசியாக இருக்கும்போது ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், அதை நீங்கள் கூட கடைப்பிடிக்கலாம். அதே போல் பவுலுடைய ஜெபத்தை நம்ம பார்க்குறோம், பவுல் எப்படி அந்த சபைகளுக்காக அவர் மன்றாடி ஜெபிக்கிறார், ஆத்மாக்களை எப்படிலாம் நம்ம உருவாகணும், ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு பிள்ளைகளாக எப்படி உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமென். பேதுரு கூட பசியாக இருக்கும்போதும் ஜெபம் பண்ணார், ஜெப வேளையில் கரெக்டாக ஜெபம் பண்ணார், அந்த டைம் எல்லாமே. இப்படி வேதத்தில் நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஜெப வேளையில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய பேர் ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக பைபிளில் எழுதியிருக்கிறதுனா நாமும் அதே போல் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வருஷத்தில் எப்படியாவது நம்ம தீர்மானம் பண்ணணும், நான் நல்ல ஜெபம் பண்ணுவாண்டவரே, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவாண்டவரே என்று நம்ம முதல்ல தீர்மானம் பண்ணணும். எப்படி மெடிடேஷனுக்கு தீர்மானம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் தீர்மானம் பண்ணணும். அடுத்ததாக டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெப வேளை அப்படின்னு பேதுரு அந்த ஜெப வேளையில் ஜெப வேளையாகி 6 மணி நேரம்
ஜெப வேளையாகி 9 மணி நேரம் என்னெல்லாம் சொல்லப்பட்டதில் இருந்து நாம் ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லும்பொழுது விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நெல். அப்போது நம்ம விடியற் காலம், அதாவது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் நம்ம நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா வரும்போது காலையில் போய் நிற்கும் பொழுது தான் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே மாதிரி அந்த அதிகாலை நேரம், அந்த காலை நேரம் பைபிள் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஏற்ற ஒரு நேரம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகாலை நேரத்தில் தக்க சமயம் அப்படி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அது அந்த அதிகாலை நேரம் தான். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது தினம் செய்து வந்தபடியே 3 வேளை. அப்போது தாவீது ராஜாவை குறித்தும் சொல்லும்பொழுது அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் ஜெபிப்பேங்கிறார். தானியேலும் தாவீது ராஜாவும் 3 வேளை ஜெபம் பண்ணாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீர்மானம் எடுக்கலாம். மார்னிங்கில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்புறம் மத்தியான டைம்லையாவது ஈவினிங் டைம்லையாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, அந்த நாளில் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோன்னா மன்னி ஆண்டவரே மன்னிப்பு கேட்டுட்டு இரவு நிம்மதியாக தூங்கும்போது அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் டைமை நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ முதலாவது நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அதே போல் அந்த ஜெபத்துக்காக ஒரு நேரத்தை நம்ம குறிக்கிறோம். ஒன்று தாவீது தானியேல் போல் 3 வேளைகள் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாம். இல்லைனா பேதுருவை போல் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் 6 o'clock 7 o'clock அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். இல்லை மோசேயை போல் விடியற் காலத்தில் நம்ம ஜெபிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நம்ம தீர்மானிக்கணும். இன்னொரு முக்கியமான காரியத்தை மறந்துடக்கூடாது. ப்ரேயர்னால் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜெபிக்கணும்னு நம்ம போயிடுவோம், முழங்காலும் போட்டுருவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே சாத்தா நம்முடைய சிந்தனைகளை சிதறடிச்சிடும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உடைய ஒரு பிளானை நம்ம போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை 2 இதாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று நமக்காக ஜெப குறிப்புகள், இன்னொன்று மற்றவங்களுக்காக. ஸோ ஒரு நாளையில் இப்போ திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். அதுவும் நமக்காக எதுக்காக அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி மற்றவங்களுக்காக அது ஒரு டாபிக். இப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஜெபிக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உதாரணமாக நான் கர்த்தருடைய கிருபையினால் ஜெபத்தை குறித்து ஒரு புத்தகத்தை எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் ஜெப வேளை தேவனோடு என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி தனி ஜெபம் பண்ணுவது, எப்படி கூடி ஜெபிப்பது எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் ஒரு ப்ரேயர் பிளானையே நான் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு டைம் டேபிள் போட்டு ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ முதல்ல பர்சனலாக நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிளான். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு அன்றைக்கி ஆராதனைக்கெலாம் நம்ம போவோம் இல்லையா. அதனால் அன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும், அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த நாளை வைத்து கொள்ளலாம். மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி அதற்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு காரியம். டியூஸ்டே அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். அப்புறம் வெனஸ்டே அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன்கிழமையில் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக, நம்முடைய எதிர்காலத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பிளானுக்காக, நம்முடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் எழுதி வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அப்புறம் தேர்ஸ்டே அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆகவே அவர்களுக்காக அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்புறம் ஃப்ரைடே நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய குடும்பத்தினரின் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். சாட்டர்டே நம்முடைய உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங்காக, நமக்கு வீடு, ஒருவேளை குழந்தை,
அப்புறம் பிரிந்த குடும்பங்கள் இணையும்படி, திருமண தடைகள் மாறும்படி, வேலை வாய்ப்புக்காக, இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி பர்சனல் காரியங்களுக்காக என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும். அதாவது திங்கட்கிழமைனா இதுக்காக, செவ்வாய்க்கிழமைனா இதுக்காக அப்படின்னு. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுறதுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதற்காக ஜெபிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதலாவதாக சண்டே அப்படின்னா ஊழியர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும், ஊழியர்களின் பாதுகாப்பு, அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அப்படியான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். மண்டே அப்படின்னா பொருளாதாரத்துக்காகவும், அதாவது தேசத்தின் பொருளாதாரத்துக்காகவும் செழிப்புக்காகவும், மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, வறுமை கோட்டு கீழே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை தேச தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். தேச தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல திட்டங்களை தர வேண்டும், நல்ல தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வெனஸ்டே தேச மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆர்மியில் இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லையில் ஒரு சமாதானம் இருக்கணும், தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். தேர்ஸ்டேஸ் தேச மக்களின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஃப்ரைடேஸில் கிராமங்கள், பட்டணங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள் என ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம பேர் சொல்லி அதில் இருக்க மக்களுக்காக ரட்சிக்கப்பட அதில் இருக்க ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமைகளில் முதியோர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்பிற்காக அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இப்படி நம்ம பிரித்து பிளான் பண்ணி நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஜெப நேரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இன்னும் பார்க்கும்போது பைபிளில் நிறைய ஜெப குறிப்புகள் இருக்குது. ஜீசஸ் நிறைய ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள். அப்புறம் பவுல் நிறையா நீ சொன்னது போல் மக்களுக்காக, ரட்சிப்புக்காக, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக, இன்னும் நிறைய காரியம், ஊழியர்களுக்கு திறந்த வாசலுக்காக, பொல்லாத மனுஷருடைய கைகளில் விடுவிக்கப்படும்படியாக, அப்புறம் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும்படியாக, இப்படி பவுலுடைய ஜெப குறிப்புகள், இதையும் நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய ஜெப குறிப்புகளெல்லாம் எடுத்து எழுதி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பழைய எபிசோட்ஸில் பார்த்தது மாதிரி பைபிளை மெடிடேட் பண்ணி அதை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். பைபிள் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ஜெபிக்கலாம். பைபிளில் உள்ள சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது அதை மாதிரி என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம். அப்புறம் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எழுதி வைத்து வாரத்தில் ஒரு நாள் இந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். இப்படி நம்முடைய டைம் வந்து பைபிள் வித்தியாசமாக நம்ம ஜெபிக்கும்போது நம்ம டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அப்போ அது அந்த ஜெப நேரம் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய டைரியில் கடைசியில் நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா, ஜெபம் தொடங்கின நாள், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருப்போம்ல, அந்த ஜெபத்தை தொடங்கின நாள். அப்புறம் அடுத்த அட்டவணை என்னென்னா ஜெப குறிப்பு, என்ன ஜெப குறிப்பு. அப்புறம் அடுத்தது வந்து ஜெபம் கேட்கப்பட்ட நாள். ஆமென். அப்போ விசுவாசத்தோடு நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அதை நம்ம டிக் பண்ணி அந்த டேட் அதில் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு 10 ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணோன்னா அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்ய டிக் பண்ணி அந்த டேட்டை போட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த அட்டவணையும் நீங்கள் வந்து போட்டு ஜெபிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதே வேளையில் விசுவாசமாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த அட்டவணைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வசதியாக இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வைத்துக்கொள்ளலாம்.
பெரியமானவர்களே, அம்மா சொன்னது போல் என் ஜெப வேளை தேவனோடு அந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன ஜெப குறிப்புகள், எப்படிலாம் நம்ம ஜெபிக்கலாம் அப்படிங்கிற காரியங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் எல்லாம் இயேசுவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள், அது மாத்திரமல்ல விசுவாச அறிக்கைகளும் அதில் இருக்குது. மட்டுமல்ல என் தேசம் தேவனை அறியும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகமும் இருக்கிறது. அதில் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளும் அதில் இருக்குது. இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய ஜெப நேரத்தில் பயன்படுத்தும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கீழ்காண்கிற அந்த வாட்ஸ்அப் எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை கிண்டல் எடிஷன் உங்களுக்கு வேணும்னா அமேசானில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த புத்தாண்டில் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் நம்முடைய வேத வாசிப்பையும் நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி அதை ஒழுங்குபடுத்துகிற காரியங்களை நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த எபிசோட்லேயும் இந்த புத்தாண்டில் நம்முடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டி எழுப்பலாம், எப்படி ஒழுங்குபடுத்தலாம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது ஒரு தீர்மானம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக அந்த ஜெப வாழ்க்கைக்கும் சரி அந்த வேத வாசிப்புக்கும் சரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நம்ம அதுக்கு அலாட் பண்ணணும். அதில் நம்ம நிலைத்திருக்கிறோம். அந்த நேரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எதுக்காகவும் அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியத்தை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வைத்து இதில் நம்ம நிலைத்திருக்கணும், இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும், அதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த எபிசோடை முடிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறதிலும் எங்களை நாங்கள் ஆண்டவரே அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு சொன்ன எல்லா ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இவர்கள் பைபிள் வாசிக்கட்டும், தியானிக்கட்டும், அதிகமான நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கும் நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் எதற்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்தந்த காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக மாறுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தில் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும், உம்முடைய குடும்பங்கள் மேல் நீட்டப்படட்டும். இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எடுத்த தீர்மானத்திலே நிலைத்து நிற்க, அதிகமான நேரம் பைபிள் வாசித்து ஜெபிக்க, எங்களை அர்ப்பணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு கேட்டது போல் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை, உங்களுடைய மெடிடேஷன் ரொட்டீனை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுங்கள், ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்றைக்கும் நீங்கள் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 147 147. பிரியமானவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தின் முதல் முழு ஜெபம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சண்டே நைட் at 9:30 PM. ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஆண்டோடைய சமூகத்தில் முழு இரவு ஜெபம் செய்வது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை வேதமே மனமகிழ்ச்சி என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் வேறொரு தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஜெப நேரம், மெடிடேஷன் நேரத்தெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி அதை நீங்கள் கீப்பப் பண்ணுங்க என்று அன்போடு கூட நான் ஆலோசனை சொல்லுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தாங்குவதாக.
ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.